guys, welcome back to Bad Couple. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஈவினிங்கு. ஸோ இந்த ஈவினிங்கில் நானும் சிவா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட சொல்லிக் கொடுக்க போகிறோம். என்னுடைய பிக் பைக் ஓட்ட சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ கேர்ள்ஸ் அப்படின்னாலே ஸ்கூட்டி தான் வந்து ஓட்டுவாங்க. நம்ம ஸ்கூட்டி ஓட்டுறாங்க, அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஃபஸ்ட் எடுத்து ஸ்கூட்டியை சொல்லிக் கொடுக்காம ஒரு பெரிய கீர் பைக்கை சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக ஸ்கூட்டியை ஓட்டிடலாம்ல. நம்ம மேலே இருந்து கீழே வர போகிறோம், கீழேருந்து மேலே போகாமல் நம்ம சிவாவுக்கு வந்து எஃப்செட் வண்டி, நம்ம வண்டி எஃப்செட்டு. ஸோ எஃப்செட் ஓடுறதுக்கு நம்ம சிவாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஹவு டு டிரைவ் எஃப்செட் பைக். ஸோ இல்லைனா ஒரு நார்மல் கியர் பைக், ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் ஹவு டு புட் கியர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நீ இது பைக் ஓட்டிடுறியா? இல்லை. ஸ்கூட்டி ட்ரை பண்ணிடுறேன், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி ஓட்டுனது கிடையாது. ஸோ பிக் வண்டி ஓட்டுனது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சிவா வந்து எஃப்செட். ஸோ இந்த வீடியோவில் சிவாவுக்கு வந்து எஃப்செட் ஓட்ட சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லாருமே எஃப்செட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எஃப்செட் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோ செட் பண்ணலாம். கல் வர வலுக்குறாரா? இல்ல சரியாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி பைக்கை வந்து இந்த சைட்லேயே ஹோல்ட் பண்ண, அந்த சைடில் வந்து ஹோல்ட் பண்ணாது. அங்கே போயிடுச்சுன்னா பைக் மொத்தம் வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பவர் வராது. இங்கிட்டு எவ்வளோ வேணால் இப்படி சாத்திக்கலாம். ஆய்க்கலடா. ஸோ சிவா வந்து பைக் ஓட்ட போகிறா. ஸோ அந்த ஏரியா வந்து சின்ன ஏரியா, பக்கத்தில் காவெல்லாம் இருக்குது, அன்சேஃப் அப்படின்ற அளவுக்கு கூட திரும்பி காவக்குள்ளே கவுத்து விட்டானா கோளாறு. அதனால பீஸ்ஃபுல்லான சேஃபான இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே திருவிட்டு எங்கே விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் எங்கே ஏறுறது? நான் போய் பிடிச்சி நான் உனக்கு ஈஸியாக பைக் ஓட்ட சொல்லி தரேன், நீ ஏறி முதல்ல. முதல்ல அந்த இது போன செருப்பு முதல்ல கழட்டி போடு. இப்போ வேணாலும் திருட்டு போகலாம். பிகேசி பிரைட் அதிகமாக உழைக்கும், பத்திரமா பார்த்துக்கோங்க. சொச்ச போடு. ஆமாண்டி, கீரை போட்டாண்டி வண்டி போமா, அதுக்குள்ளே கீரை போடணும்னா நான் காலை ஊனிருக்கேன், கால் எடுத்து மேலே போய் எடுத்து போயிடு. வண்டி ஓட கற்றுக்கு லட்சம் பொறுமையாக விடு. மூவ் ஆகும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணு டக்குன்னு. இந்த மாதிரி கோளாறு வண்டியை சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ இந்த போட்டாங்க. லட்ச பிடிச்சி போட்டா வேண்டி வெயிட் இங்கிட்டு தாங்கடி, அங்கிட்டு தாங்கடா கவுத்தாங்க. கொஞ்ச நேரம் போட்டு 2000 போடு. 2000 தூக்கு, மேலே கீழே மேலே தூக்கு. Run.
கேர் போட சொல்லி வண்டி உங்கள்கிட்ட நான் வேற டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது இடையில ஸ்டார்ட் பண்ணு. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. நியூட்ரல் இருக்கு போடல அது இருக்கு சரி போட போடு வண்டியா கீழ ஒரு ஃபர்ஸ்ட் கீழ இருக்கு ஆஃப் பண்ணினா அடி விடுவோம். போக மாட்டேங்குது லட்சம் முதல்ல விட்டு எடுத்துருவேன். என்ன பழக்கம் அது? இப்படி எப்ப இறங்குன இப்போ என்ன பண்ற தனியா விடு வண்டியா. நீ பாரு கான்ஃபிடென்ட்டா விட்டாதான் ஓட்ட கற்றுக்க முடியும். ஒன்றும் ஆகாது பயப்படாமல் விடு. இப்போ நீ பண்ணது தான் பண்ண போகிறேன், நான் சொன்னது தான் பண்ண போகிறேன். அந்த அளவுக்கு இன்டர்நெட் அவ்வளோதான் விடு. சும்மா லைட்டாக நான் மூவ் பண்ணி போகிறேன். அப்போ தான் உனக்கு தனியாக வெளியில இருக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம் புடிச்சு நான் பார்க்குறேன். காலை அந்த சைடு ஊனிக்கிட்டு போகிற விடு விடு விடு. பயமா இருக்குப்பா. விடுப்பா நான் ஓடி வந்து பிடிச்சிட்றேன் நான். பைக் ஓட்ட கற்றுக்கிட்டா நம்ம கிளாஸ் சொல்லி கொடுத்தாச்சு. அந்த அளவுக்கு ஐயாவோட ட்ரைனிங். என்ன கேட்டால் பைக்கோ காரோ வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு ஓட்ட சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கிளட்ச் கண்ட்ரோலை மெயினாக அதோடைய புரிதல் வந்து எடுத்து சொன்னாலே போதும். காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் கிளட்சை வச்சு தான் மொத்தம் அந்த வெஹிக்கிளை வந்து கண்ட்ரோல் நம்ம பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கா சொல்லி கொடுக்குறீங்கன்னா கிளச்சோட முக்கியத்துவத்தை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருங்க. கிளச்சில் தான் வண்டி ஓடுது, இந்த நேரத்தில் கிளச்சை இப்படி பிடிக்கணும், கிளச்சில் தான் வண்டி மூவ் ஆகுது, கிளச்சை பிடிச்சா கீரை போடணும் அப்படின்ற கிளச்சு கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் திருவுறது, கீரை போடுறது, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறது அதெல்லாம் அடுத்தபட்சம். ஃபஸ்ட்டு கிளச் கண்ட்ரோல் அதை தான் நான் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் எனக்கு ரெண்டாவதாக கீரில் சொதப்போனால் அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். மெயினாக வண்டி ஓட்டுறதுக்கு எதை கண்ட்ரோல் பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ண கை தான் நினைக்கிறேன். இதுதான் எதடி சொல்ற? அதுக்கு பேர் என்ன? இதுவா? இது கிளட்ச் கியர். பாத்தீங்களா? இதுதான். அவங்களா விட்டாலே ஓட்டுக்கு எத்துப்பாங்க. யாராவது ஒருத்தர் மூணாவது மனுஷனை கூட்டு சொல்லி கொடுன்னா இப்படிதான் பிரச்சனை ஆகும். அதனால இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்களே வண்டி எடுத்து நீங்களாவே ஓட்ட கத்துக்குங்க. 2-3 தடவை கீழே விழுந்து எந்திரிச்சாலே போதும். இவருக்கு இதான் வேலை. ஆமா வண்டி எனக்கு எப்படி கீரை போட்டு கிளச்ச ஒன்று தெரியும். எங்கள் அப்பா உள்ளே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பார். சத்தம் போடாமல் சாவியை எடுத்துகிட்டு வந்து திருட்டுத்தனமாக சாவியை போட்டு அன்லாக் பண்ணி தள்ளிட்டு வீட்டை விட்டு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளிட்டு பொறுமையாக தள்ளிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நின்று வண்டியை காலத்துக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீரை போட்டு இங்கேருந்து ஒரு ஏரியாக்குள்ளே ரவுண்டை போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் அது 500 மீட்டர் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு தள்ளிட்டு வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட ஆரம்பிக்கும் போது போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ரவுண்டை போட்டு நேராக வந்து சத்தம் போட வண்டி ஆஃப் பண்ணி சாவி எடுத்து இருந்த இடத்துல ஸ்டாண்டு தடையங்கூட இல்லாமல் தடுத்து வச்சு சாவியை வந்து மாட்டி விட்ருவோம். அப்படிலாம் நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்படியே பாப்பா நாளைக்கு கற்றுக்கல